அனைவருக்கும் வணக்கம். மல்லி எப்படி விஜய், ரேணுகா கல்யாணத்த தடுத்து நிறுத்த போறாங்க அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. ஏன்னா, ஒரு கட்டத்தில எல்லா விதத்திலயும் மல்லி தோல்வி அடைஞ்சாச்சு. இருந்தாலும் அவங்களோட முயற்சி அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அவங்க மனசு பூராவே எந்த சூழ்நிலையிலும் விஜய் இந்த ரேணுகா கழுத்தில தாலி கட்டிறக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா, ரேணுகா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சந்தோஷத்தில இருக்கிறாங்க. இனி நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல. விஜய் கண்டிப்பா நம்ம கழுத்தில தாலி கட்டிருவாரு. அதுவும் மல்லிய நம்ம கண்ணீர் சிந்த வைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது எல்லாம் எப்படி நடக்க போகுது? ரேணுகா நினைக்கிறது நடக்குமா? இல்ல மல்லி நினைக்கிறது நடக்குமா? அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா மல்லி நினைக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. அது எந்த மாரி மல்லி நடத்த போறாங்க? எப்படி மல்லி இந்த கல்யாணத்த நிறுத்த போறாங்க? அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில தான் இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, அதாவது மல்லியோட முயற்சிகள் அத்தனையுமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. அவங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் சுடர் தான் அவங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நெனைச்சாங்க. ஆனா அது எதுவுமே பலன் கொடுக்கல. ஆனா இப்போ ரேணுகா பக்காவா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது விஜயை தன்னோட கழுத்துல தாலி கட்ட வச்சாச்சு அப்படின்னா நம்ம ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைச்சிரும். அதன் பிறகு விஜயோட சொத்து மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம அபகரிச்சிக்கலாம். அதே நேரத்தில் அதன் பிறகு கதிரேசனோட பொண்ணா நம்ம கதிரேசன்ட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களையும் ஆட்டையை போடலாம் அப்படின்னு தான் இந்த ரேணுகா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மல்லிக்கு ஓரளவுக்கு புரியுது. இவங்க விஜய் இந்த ரேணுகா கழுத்தில் தாலி கட்டியாச்சு அப்படின்னா அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரேணுகா நினைக்கிறத மல்லி நினச்சிட்டாங்க. அதனால் இதை தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தாங்க. இருந்தாலும் இப்போ வேறு வழியே இல்லை. விஜய் வேற மல்லிக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, என்றைக்குமே நீ தான் எனக்கு மனைவி. ரேணுகா கழுத்தில் நான் தாலி கட்டினா கூட அவன் எனக்கு மனைவி கிடையாது. அப்போ காலம் சூழ்நிலை கூடி வரும்போது நான் ரேணுகா கிட்ட விஷயத்த சொல்லிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கதைக்கு ஆகாது. ஏன்னா தாலி கட்டியாச்சு அப்படின்னா அவங்க மனைவி தான். அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை விஜயால் கூட தடுத்து நிறுத்த முடியாது. அதனால தான் மல்லி யோசிக்கிறாங்க. விஜய் புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க, அந்த விஜய்க்காக நாம் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்போ இதில் நாகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கல்யாணத்துக்கு போகணுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆனால் மல்லி கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போகணும். ஏன்னா விஜயோட வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபுக்கு அந்த கோபம் ஆத்திரம் அது தீராமல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மனோகர் ஒரு பக்கம் இங்கே காணவே இல்லை. அவர் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாரா? ஏன்னா அவர் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது அதை நம்ம விளையாட்டுத்தனமாக நினைக்கிறோம். ஏன்னா அந்த ஆடியோ வாய்ஸ் நோட் அனுப்பும்போது கூட அதை நம்ம விளையாட்டாக தான் நினச்சோம். ஏன்னா இவர் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் சீப்பாக பண்ணுறாரு, இது எங்கே ஜெயிக்க போகுது அப்படின்னு நினச்சோம். அதுமாதிரி ஜெயிக்கலை. அப்போ அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களை விளையாட்டாக பண்ணுவார். அதுதான் ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படிங்கிற எண்ணம் தோணுது. இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மல்லியோட எல்லா பலனுமே எதுவுமே கை கொடுக்கல. அப்போ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மணமேடை ஸ்பாட்டில் தாலி கட்டக்கூடிய நேரத்தில் கதிரேசனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாச்சுன்னா கண்டிப்பாக விஜய் ரேணுகா கழுத்தில் தாலி கட்ட மாட்டார். விஜய் முழு மனசாகவே ரேணுகா கழுத்தில் தாலி கட்டணுங்கிற ஆசை இல்லை. ஒரு கட்டம் இவங்க ரேணுகாவோட நிர்பந்தம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது விஜய் தள்ளி போட்டுருவார். ரேணுகா கூட சொல்லலாம், ஏன் நீங்கள் தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் போகலாம் அப்படிம்பாங்க. இல்லை அவர் சரியாகி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் விஜய் சொல்லுவார். இதுதான் நம்மளுடைய கணிப்பாக இருக்குது. உங்களோட கணிப்பு என்னங்க, அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.